ஸோ ஹாய், இன்னைக்கு நம்ம இந்த MQ2 சென்சார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த MQ2 சென்சார் ஃபஸ்ட்டு எதுக்கு ஒர்க் ஆகுது, எதுக்கு யூஸ்ன்னு பார்க்கலாம். இது வந்து ஸ்மோக்கில் எவ்வளோ ரீடிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கும், எல்பிஜி மீத்தேன் அந்த மாதிரி இருக்க கேஸஸ்க்கு எவ்வளோ ரீடிங்ஸ் இருக்குன்னு இந்த MQ2 சென்சார் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த MQ2 சென்சார். ஃபஸ்ட்டு இது இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இங்கே மேலே ஒரு மேஷ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்களே, இந்த ஸ்ட்ரக்சரை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம்னா அந்த நிக்ரோம் ஒயர் வந்து ஒரு 6 வந்து இப்படி 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 ஜிக்ஸாக்காக ஜாயின் ஆகிருக்கும். அது உள்ளே வந்து டின் டை ஆக்சைடுன்னு சொல்லிட்டு அதை கவர் பண்ணுறதுக்கு இருக்கும். அது உள்ளே வந்து அலுமினியம் ஆக்சைடுன்னு சொல்லிட்டு ஒன்று அந்த நிக்ரோம் ஒயரை கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு மேலே தான் டின் டை ஆக்சைடு இருக்கும். இப்போ அந்த நிக்ரோம் ஒயருக்கு நம்ம சப்ளை கொடுக்கும்போது நிக்ரோம் ஒயர் வந்து நல்லா ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை தக்க வச்சுக்கிறதுக்கு அலுமினியம் ஆக்சைடு வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால அந்த டின் டை ஆக்சைடும் ஹீட் ஆகும், அலுமினியம் ஆக்சைடும் ஹீட் ஆகும். அதனால எலக்ட்ரான் ஃப்ளோ அதிகமாக போய்கிட்டு இருக்கும். அப்போ வந்து ஆக்சிஜன் அந்த இடத்துக்கு வரும்போது எலக்ட்ரான்ஸை கொஞ்சம் எடுத்து அது பிடிச்சி வச்சுக்கும். அதனால ரீடிங்ஸ் கம்மியாக கட்டும். இப்போ நம்ம இது மேலே ஸ்மோக்கு இல்லைன்னா மீத்தேன் எல்பிஜி அந்த மாதிரி அடிக்கும் போது இது வந்து அந்த எல்பிஜி மீத்தேன்லாம் வந்து ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போயிடும். அதனால திரும்ப ரீடிங்ஸ் கரெக்டாக காமிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தான் வந்து இந்த MQ2 யூஸ் பண்ணணும். இதுக்கு தான் இந்த MQ2 யூஸ் ஆகுது. தேங்க்யூ.